தம்பி இங்க டேய் அங்க பாரு உள்ள அவன் சூர்யா தானே அவன் பேரு. டேய் விராட் கோலி எல்லாம் பாத்து கெட்டு போயிடாதடா. அவன் என்னடா கில்லி கேட்ச் பிடிச்சிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கான் விராட் கோலி. கேட்ச் தான்டா பிடிச்சான். நம்ம கேட்ச்னா கேட்ச் நல்ல கேட்ச் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தான்? ரபடா வந்துட்டு உங்க விக்கெட் எடுத்தானா? எடுத்தான். ஆனா வந்துட்டு நல்ல நல்ல ஒரு ரபடா ஓவர்ல 4-5 கண்டினியூ செம்ம ஷாட் 5. அதெல்லாம் வந்துட்டு நான் குறைய சொல்ல மாட்டேன். அதுக்கான நீங்க போய் உடனே ரபடாவோட கமாண்ட திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. மேட்சே என்ன முடியலடா. விக்கெட் தான் எடுக்கலாம். அதுக்குள்ள போய் எங்கடா இன்ஸ்டாகிராம்ல திட்ட ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை தடவை நான் படிச்சு ஆரம்பிச்சீங்க சொல்ல சில பல தற்கூறிங்க அந்த மாதிரி பண்றாங்க. எல்லாரும் அந்த மாதிரி பண்றது கிடையாது. இதுவே அந்த ஓட்ரோ வேற எவனா அடிச்சிருந்தானா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா? டே கேப்பை கட்டி கிரவுண்ட்ல போட்டுருப்பீங்க, ஷூ எடுத்து ஆடியன்ஸ் அடிச்சிருப்பீங்க, எல்லாமே பண்ணிருப்பீங்க. இதே நீங்க ஓட்ரோ பண்ணதுனால கம்முன்னு மூட்டு போறீங்க. என்ன பேசுறது இருக்கு? பண்ணிட்டாரு, ஓட்ரோ பண்ணிட்டாரு. கில் அவுட் ஆனதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான், கில் அவுட் ஆனதுக்கு என்னடா பண்றீங்க? டி அவன் நம்ம இந்தியன் பிளேயர் தான்டா. ஒன்னும் ஃபாரின் பிளேயரோ விரோதக்காரனோ இல்ல பாகிஸ்தான் தீவிரவாதியோ கிடையாது. அவன் கேட்ச் பிடிச்சிடா என்னமா பண்ற? கில்லி கேட்ச் பண்ணிக்கிறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்து ஆயிட்டாரு கொஞ்சம் டாப் ஆர்டர்லாம் வந்துட்டு சீக்கிரம் விக்கெட் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப அவர் அங்க வந்துட்டு ஒரு மரண அடி கொடுப்பாரு, ஃபினிஷிங் பண்ணி கொடுப்பாரு. யாருன்னு தெரியுமாடா? about to get collapse and I can die. I score. தோசை, இட்லி, சாம்பார், சட்னி. அவங்க டீம்ல எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு தான் புவனேஷ்குமார் தான். சரி ஓகே, நான் கட்டி பிடிச்சி மொத்தம் நீங்க கோலி அடிச்சுக்கிறோம். சரி, இவனுக்கு முட்டா விராட் கோலிக்கு லிப்லாம் கட்டி பண்ணுங்க போல இருக்குடா.